பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். பெந்தேகோஸ்தே பண்டிகை என்றும் பரிசுத்தாவியின் பண்டிகை என்றும் அழைக்கப்படுகிற விசேஷித்த இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் 84ஆம் ஞானப்பாடலின் முதல் 3 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 84. வாரும் தெய்வ ஆவி வாரும், எங்கள் ஆத்துமத்திலே எங்களுக்கு உயிரை தாரும். வாரும் தூய ஆவி வாரும், உம்முடன் வெளிச்சமும் சீரும் ஜீவனும் வரும். வாரும் தேவ ஆவி வாரும், எங்கள் ஆத்துமத்திலே எங்களுக்கு உயிரை தாரும். வாரும் தூய ஆவியே, உம்முடன் வெளிச்சமும் சீரும் ஜீவனும் வரும். எங்கள் நெஞ்சிலே நற்புத்தி தெய்வ பயமும் வர, அதை நீ குணப்படுத்தி தப்புனினாய் வாகிய யாவையும் அருளிலே நீக்கும் தேவ ஆவியே. மோட்சத்தின் வழியை காட்டி சகல தடையையும் நீக்கி எங்களை காப்பாற்றி நல்லோராக்கி அருளும். காலிடவே செய்யாக தூக்கம் தாரும் மனது. நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை வேளையில விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் அவருடைய சமூகத்தை நோக்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கக்கூடிய எங்கள் நல்ல தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டுமாக இப்படிப்பட்ட ஆராதனையில எங்கள் அனைவரையும் நீர் ஒன்றிணைத்திருக்கிற மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான அன்பான எங்களுடைய ஆயருக்கு நீர் மீண்டுமாக ஒரு புது பலனை நீர் கொடுத்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிற விதமாய் கர்த்தாவே, இந்த இடைவெளி நேரங்களிலே நீர் அவரை பலப்படுத்தி மீண்டுமாக இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஊழியத்தை தொடர்ந்து செய்யும்படியான ஒரு கிருபையை நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த தயவுக்காக, இரக்கத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் அனைவரும் இணைந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவரை பலப்படுத்தும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய கிருபையினாலே எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிற விதமாய் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய ஆவின் அபிஷேகத்தினாலே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களிலிருந்து வழிந்தோடுகிற ரத்தத்திலிருந்து புறப்படுகிற வல்லமையினாலே நீர் அவரை இன்றைக்கு பலப்படுத்தி இருக்கிறீர். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. குறிப்பாக இந்த பரிசுத்தாவின் பண்டிகையில எங்களை நீர் ஒருங்கிணைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிற வண்ணமாய் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவராய் இந்த ஆராதனை துவக்கு முதல் முடிவு மட்டாக கர்த்தாவே நீர் எங்கள் மத்தியில இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் கடந்து வர பாடுகிற பாடல்களின் மத்தியில, கேட்க போகிற செய்திகளின் மத்தியில
கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் இடைபட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உண்மையாகவே இந்த ஆராதனை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையாய் நீர் மாற்றி தரப்போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எங்கள் மத்தியில இந்த நாளினுடைய விசேஷத்தை செய்தி எங்கள் மத்தியில கொண்டு வர போகிற அன்பான ஆயரை நீர் ஆசீர்வதித்து உடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர் மூலமாக ஆவியானவராய் எங்கள் மத்தியிலே பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் இருதயத்திற்கு மாத்திரமல்ல கர்த்தாவே, அது எங்களுடைய வாழ்க்கைக்கும் அது மிகவும் பிரயோஜனமாய் காணப்பட சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி நாங்கள் நடந்து வருகையிலே நாங்களும் பங்காளிகளாய் சேருவதற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த விசேஷித்த ஆராதனையில கலந்து கொள்ளுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து இன்றைக்கு அனுப்ப போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் அது 118 சங்கீதம் 24 முதல் 24 வரையுள்ள சங்கீத வார்த்தைகளை நாம் பொருள் உணர்ந்தவர்களாக முறைமுறையாக வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். 118 சங்கீதம் 14 முதல் 24 வரை. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள். நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு இரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 105 கீர்த்தனையை நாம் அனைவரும் உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். கீர்த்தனைய 105. ஆவியை மழை போல ஊற்றும், பல ஜாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும். ஆவியை மழை போல ஊற்றும், பல ஜாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும், மந்தையில் கூட்டும். பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்தே, பாவிக்காய் ஜீவனை விட்ட கிறிஸ்தே, அறிந்து நீ பேசியே இறங்கிட செய்யோ, இறங்கிட செய்யோ. ஆவியை மழை போல ஊற்றும், அன்பினால் ஜீவனை விட்டே, ஆவி அருள் மாறி பொழியவே பரலோகம் சென்றீர், பரலோகம் சென்றீர். இந்த பெருகிலே பொங்கி மகிழ
ஜனங்களை சேரும், ஜனங்களை சேரும். ஆவியை மழை போல ஊற்றும், சிதறும் அலைகின்ற ஆட்டை பின்னும் தேடி பிடித்ததி தூக்கி சுமந்து, தூக்கி சுமந்து. பதறாதே நாளும் நன்மை பரேசு, பதறாதே நாளும் நன்மை பரேசு. பாக்கியரென்னும் நல் வாக்கையாரோடும், நல் வாக்கையாரோடும். ஆவியை மழை போல ஊற்றும், காத்திருந்த பல பேரும் மனம் கடினம் கொள்ளாமுன்னே உபாரம் சேரும், உபாரம் சேரும். தோத்திர கீதங்கள் பாடி புகழ்ந்து, தோத்திர கீதங்கள் பாடி புகழ்ந்து. சுத்தலோகம் வர தூயாவி ஊற்றும், தூயாவி ஊற்றும். ஆவியை மழை போல ஊற்றும். தோத்திர கீதங்கள் பாடி எங்கும் சுவிசேஷ ஜபத்தாயே நிதம் நிதம் தேடி, நிதம் நிதம் தேடி. பாத்திரராக அநேகர் பாத்திரராக அநேகர் பரிசுத்த ஆவியின் அருள் மாறி ஊற்றும், அருள் மாறி ஊற்றும். ஆவியை மழை போல ஊற்றும். பரிசுத்த ஆவியினுடைய பண்டிகையினுடைய முதல் நாளுக்குரிய ஆரம்ப கீதம், பெந்தேகோஸ்தே திருநாளுக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி நாம் பாடுவோம். வறண்ட நிலத்தின் மேல் நீரோடைகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். உங்களுக்கு புதிய இருதயத்தை கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து நீங்கள் என் நியாயங்களில் நடக்கும்படி கர்த்தரே கடவுள், அவர் நமக்கு வெளிச்சம் தந்தார். பண்டிகை பலியை கொண்டு போய் அவருக்கு செலுத்துங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். பராபர் நம்மிடம் மனவுருக்கம் உள்ளவராயிருக்கின்றார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமல் இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியற்றலாகி நாம் நம்முடைய பாவங்களை உணர்ந்தறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவமாக உடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நம் ஆயக்காரனை போல பராபரனே
பாவிகளாக எங்களுக்கு இறங்கலும் என்று கெஞ்சி கேட்போம். வாருங்கள். கர்த்தாவே, எங்களோ கீழாங்கோ. கிறிஸ்துவே, எங்களோ கீழாங்கோ. கர்த்தாவே, எங்களோ கீழாங்கோ. பராபரன் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசக்குள்ள எவனும் கட்டெழுந்து போகாமல் நித்தியமான மெய்வாழ்வை பெறும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தருளினார். இந்த அளவுக்கு அவர் உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருப்பெயரை நாம் எழுந்து நின்று 305வது ஞானப்பாட்டின் 3வது பகுதியை புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கர்த்தாவாகிய பராபரனே, தேவரே பெந்தேகோஸ்தே நாளில் விசுவாசங்களுடைய இருதயங்களை பரிசுத்த ஒளியினால் அறிவுறுத்தி போதித்ததற்கு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் அதே ஆவியானவரால் எல்லாவற்றையும் சரியாய் நிதானித்து அறியவோ திறமை பெற்று அவர்களுக்கு ஆறுதல் தேறுதலினால் மகிழ்ச்சியோடு இருக்கும்படி எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு அரசாலை எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமென். பரிசுத்த ஆவி பண்டிகை தினமாகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, சுவிசேஷ வேத பகுதிகளை வாசிக்க கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி, அது யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 32வது வசனம் முடிய. யோவேல் 2வது அதிகாரம் 28லிருந்து 32 முடிய. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 28 முதல் 32 வரை. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஆமேன். பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர். ஆமென். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலருக்கு அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்க அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களில் நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். மனிதர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Alleluia, Alleluia, Alleluia.
அந்தபடி இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள சுவிசேஷ பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 31 முடிய. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 தொடங்கி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது. நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்பாய் இருந்தவர்களார்ந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார். அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவளாய் நமது விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். நிசையா விசுவாச பிரமாணம். ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன், வானத்தையும் பூமியையும் காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாம் வல்ல பிதாவுமானவர், ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் கடவுளுடைய ஒரே பேரான குமாரன், எல்லா காலங்கள் முன்பே பிதாவின் என்று பிறந்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், பிறந்தவரே. கடவுள் என்று கடவுள், ஜோதி என்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் உண்டாயின. இவர் மனிதராகிய நமக்காகவும் நமது ரட்சிப்புக்கு நிமித்தமாகவும் பரலோகத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவினால் கன்னிமரியாத்தில் பிறந்து மனிதனானார். பொந்தி பிலாத்துக்கு நமக்காக சிலுவையில் அறையுண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி பிதாவின் வலது பக்கத்தில் விட்டிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோருக்கு மருத்துவருக்கு நியாய தீர்ப்பளிக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடியவில்லை. பரிசுத்தாவியனை விசுவாசிக்கிறேன், இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறதுமாமே. இவர் பிதாவின் என்று குமாரன் என்று புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஒரே நிலையில் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர், தீர்க்கதரிசியில் கொண்டு பேசினவர் இவரே. பரிசுத்தமும் பொதுவுமான ஒரே அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் உண்டு என்று ஒப்புக்கொள்கிறேன். மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் வரும் நித்திய ஜீவனையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரணமற்ற நிலையத்திற்கு எல்லாம் உள்ள தூய ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமென். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியான வேலை இது. கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை கண்ணின் கருவிலை போல பாதுகாத்து பராமரித்து தாங்கி ஏந்தி தப்புவித்து சுமந்த நாட்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக இந்த நாளிலே ஜெயச்சந்திரன் தனது 48வது திருநாளை காண்கின்றார். நாம் அவருக்காக அவருடைய துணைவியாருக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இன்னும் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அதை போலவே நாளை தினத்திலே அருமையான சிறு பிள்ளை கெசியா ஆட்லின் டேஃபிடில் தனது பிறந்த நாளை காண்கின்றார். கர்த்தர் அந்த அருமையான பிள்ளையோடு தங்கி நின்று உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வைத்து
கர்த்தருடைய மகிமையை அந்த குழந்தையை பிரஸ்தாபப்படுத்தும் வண்ணமாக கடவுளுடைய கிருபையிலே வாழ அந்த பிள்ளைக்காக நாம் ஜெபிப்போம். அதே போலவே அருமையான எங்களுடைய குடும்பத்திலே கர்த்தர் வரக்கூடிய 23ஆம் தேதி 38 ஆண்டுகளை முடித்து 39வது ஆண்டு திருமண ஆண்டுக்குள்ளாக நாங்கள் நுழைகின்றோம். கர்த்தர் எங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆஸ்வதிப்பதற்காக கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு ஜெப நிலையில் நின்று 246வது ஞானப்பாட்டின் 2ஆம் 3ஆம் சரணங்களை பாடுவோம். ஞானப்பாட்டு 246 2ஆம் 3ஆம் சரணங்களை ஜெப நிலையிலிருந்து பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை போற்றுவினோதமாய் உன்னை சிருஷ்டித்தார். மேற்கதிசயம் மீட்பினால் உன்னை ரட்சித்தார். உன்னை தாமே தமது கைகளிலே கர்த்தரை போற்று அனைத்தையும் சீருகமாய்த்தார். உன்னை காப்பாற்றி தந்தரனாய்த்தார். மோசத்திலே சேட்டைகளால் அவரே உன்னை எப்போதும் மறைத்தார். ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்தில் வாசமாய் இருந்து எங்களை ஆஸ்வதிக்கக்கூடிய நல்ல ஆண்டவரே, உமது கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக நாங்கள் கோடான கோடி நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரத்தை, கனத்தை, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கென்று படைக்கின்றோம். ஆண்டவராக நிதாமே இம்மட்டுமாய் எங்களை கைவிடாமல், நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை கைவிடுதும் என்று சொல்லி எங்களை தூக்கி எடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கலங்காதே திகையாதே நான் தேவன் என்று சொன்ன ஆண்டவர் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்து மீண்டுமாக இந்த ஆன்லைன்ல இந்த ஆலய ஆராதனை நடத்துவதற்கு நீ செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் வாக்கு மாறாதவர், கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாதவர் என்பதை மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உணர்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக இந்த நாளிலே தங்களுடைய 48வது திருமணாலை காணக்கூடிய ஜெயச்சந்திரன் தம்பதியருக்காக வேண்டிக் கொள்கிறோம். இம்மட்டுமாய் உதவி செய்த ஆண்டவர் தொடர்ந்து அவளை பாதுகாத்து வழிநடத்தி ஆஸ்வதித்து ஆண்டவராக தொடர்ந்து அவருடைய திருமண வாழ்க்கையிலே போதுமானவராக தங்கியிருக்குமா கேட்கின்றோம். அருமையான பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் காலத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நாளை தினத்திலே தனது பிறந்தநாளை காணக்கூடிய கெசியா ஆன்லைன் டாஃப்டீலுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளையை பாதுகாத்துள்ளோம், சுற்றிலும் வேலை எடுத்து பாதுகாத்துள்ளோம். விபத்து நிறைந்த உலகத்தில் இந்த பிள்ளைகள் பயணப்படும் போது ஆண்டவராக ஒருபோதும் எந்த விதமான தீமையான காரியங்கள் குழந்தைகளுக்கு நேரிடாதபடி சுற்றிலும் வேலெடுத்து பாதுகாத்து உடன் பிறந்தவர்களுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கணுமா கேட்கிறோம். ஜோகனுக்காக, சூசனுக்காக, கெரனுக்காக, கெலிட்டாக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமது கரத்துக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆஸ்வதித்து தொட்டு ஆஸ்வதித்து அரவணைத்து ஆஸ்வதித்து இந்த பிள்ளைகளை ஆண்டவராக உயர்ந்த ஸ்தலத்தை உயர்த்தி வைத்து ஒரு ஊழியக்காரருடைய குடும்பத்திலிருந்து பிறந்த இந்த பிள்ளைகளை ஆண்டவராக உமது பாதுகாப்பின் நிமித்தமாக வழி நடத்தும். நல்ல கல்வியினுடைய ஞானத்தை தந்துள்ளோம், பலத்தை தாரும், சுகத்தை தாரும். அதே போலவே வரக்கூடிய 23ஆம் தேதி எங்களுடைய திருநாளை ஆண்டவராக ஆஸ்வதித்து கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இத்தனை ஆண்டுகளாக ஆண்டவராக பெரிய காரியங்களை செய்த ஆண்டவர் தொடர்ந்து பாதுகாத்துள்ளோம். சரீரத்திலே சுகவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய அருமையான சகோதரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்திலே சுகத்தை தாரும், பலத்தை தாரும். ஆண்டவராக இருக்கக்கூடிய எல்லா விதமான பலவீனங்களை நீக்கி போடும். ஆண்டவராக உமது நாமத்தின் நிமித்தமாக ஊழியத்தினுடைய பாதைகளில் நிறைவான ஆஸ்வாதி காண்பதற்கு அருமையான சகோதரர் நெல்சனுக்கு நீ உதவி செய்யுமாய் கேட்கின்றோம். ஆண்டவராக சச்சிதானந்தம் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய மகளுக்காக, பேரப்பிள்ளைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதே போல அவருடைய மனைவிக்காக வேண்டிக் கொள்கிறோம். கால்களுக்கு பலத்தை தாரும். தன்ராஜ் அவர்களுக்காக, நவநீதா அம்மா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். ஆண்டவராக
டாக்டர் கனகராஜ் அவருடைய குடும்பத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது ஆசுவாத்துடைய கரம் கூட இருக்கட்டும். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு மக்களையும் அதை கருத்தில் ஒப்புக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ ஆசுவதியும், வழி நடத்துங்க, பாதுகாப்பையா இருளுங்க. விசேஷமாக மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கூடிய மக்களை உமது ஆசுவாத்தின் நிமித்தமாக வழி நடத்தி மீண்டுமாக ஆண்டவராக நிதாமே நாங்கள் ஒருவர் சந்திக்கவருக்கு உமது கிருபைகளை சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் எல்லாத இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்னைக்கு ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆதாரமாகவும் 81ஆம் ஞானப்பாடலின் முதல் 4 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 81. கர்த்தாவின் தூய ஆவியே, நீர் எங்கள் ஆத்துமத்திலே இறங்கி வாசம் பண்ணும். பர வெளிச்சமாகிய உம்மாலே நாங்கள் சீர்பட தெளிந்த நெஞ்சும் கண்ணும் தந்து வந்து மெய் ஜபத்தை நற்குணத்தை போதிவியும், மெய் மகிழ்ச்சியை அழியும். எங்களுக்கு தாரும்
விட்டு போன யாவும் சேபடவோ தாசைத்தாரோ. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசிக்க கவனமாக கேட்போம். அது சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் முடிய. சகரியா 4வது அதிகாரம் 6ஆம் வசனம் துவங்கி. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறத கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே அதை முடித்து தீர்க்கும், அதனால் சேனைகளுடைய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று அறிவாய் என்பது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. இம்மண்டலம் முழுவதையோ ஓமாவேயால் நிரப்பிவிடோ. மண்டலம் முழுவதையோ ஓமாவேயால் நிரப்பிவிடோ. அனுப்பிய தாரும் பரிசுத்த அக்கினி, அனுப்பிய தாரும் பரிசுத்த ஆவி, அந்தகாரத்தை நீக்கிவிடோ, அந்தகாரத்தை நீக்கிவிடோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பேயின் சக்தி தகர்த்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. பேயின் சக்தி தகர்த்திடவே, நோயின் சாபமகற்றிடவே. வல்லமை தாரும் பெலமும் அருளும், வல்லமை தாரும் மேலன் அருள் வரன் தந்தெம்மை அபிஷேகியோ, வரன் தந்தெம்மை அபிஷேகியோ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள், பரலோகத்தின் அதிபதியே, பரலோகத்தின் பலகணிகள். திறந்தே கொட்டிடும் கிருபை சொரியும், திறந்தே கொட்டிடும் கிருபை சொரி, திருத்தி பாடுத்தி அனுப்போ, எம்மை திருத்தி பாடுத்தி அனுப்போ. பரிசுத்தாவி எங்கள் மீதிலே பொழியும் இந்த வேளையிலே, பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. பிரசன்னத்தால் நிரப்பியம்மை புது சக்தியை அளித்திடுமே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே,
உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி இந்த அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குடிச்சதுக்கு தேவரீர் எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கிய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாரே, விசுவாசிகளே, ஒரு 45 நாள் கர்த்தருடைய செய்தியை உங்களோடு கூட வழங்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரியப்பட்டாலும் பலவீனத்தின் நிமித்தமாகவும் சில இயலாமைகள் நிமித்தமாகவும் என்னால் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள முடியவில்லை. அநேக தொடர்பு கொண்டு நீங்கள் சர்வீஸ் நடத்தலைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கர்த்தருடைய செய்தியாவது எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. உங்கள் ஆன்ம தாகத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் என்னை இந்த நாளிலே பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள், 50வது நாள். பென்டிகாஸ்ட் அப்படின்னு சொன்னா 50, இது கூடார பண்டிகை அப்படின்னு சொல்லி பேரு. மொத்தம் முக்கியமான பண்டிகைகள் 3 பண்டிகைகள். அதுல ஒரு பண்டிகை தான் இந்த 50வது நாள் என்கின்ற பண்டிகை. இது பழைய ஏற்பாட்டு பகுதியிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே கொண்டாடிட்டு இருந்தாங்க. இந்த 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி இந்த நாளுக்கு ஒரு புதிய ஒரு கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நாவை போல வந்து இறங்கினது தான் இந்த நாள்ல நிருப பகுதியா வாசித்து. அங்க ஏறத்தாழ ஒரு 17 விதமான ஊர் ஜனங்கள் இருப்பத அவங்கவுங்க பாஷையில பேசுறத நம்ம கேட்கிறோமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இல்லையா. இது பரிசுத்தாவி பெற்ற ஒரு நாள். இந்த பரிசுத்தாவின் பண்டிகை தினத்துல நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தியான பகுதி, கொடுக்கப்பட்டிருக்கூடிய தியான பகுதி சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம். இந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்கிறோமோ இல்லையோ என்பது ஆரம்ப ஜெபம் பண்ணின அருமையான சகோதரர், நம்மை வழி நடத்தக்கூடிய சகோதரர் சத்யா அவங்களுக்கு பரிசுத்தாவியானதா வெளிப்படுத்தி இருக்கணும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அதை தான் இந்த நாள்ல கர்த்தருடைய செய்தியாக நாம் பார்க்க போகின்றோம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று எங்களுடைய கர்த்தர் சொல்கிறார். இதுல இருந்து ஒரு ஆவிக்குரிய பாடத்தை பெந்தேகோஸ்தே நாள்ல நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். அதான் ஆவியானவர் எங்கும் உலாவி கொண்டிருக்கக்கூடியவர் ஒருமனப்பட்ட இருதயத்தை தருவார். நான் இந்த செய்தி தான் எடுக்க போறேன்ற அவருக்கு தெரியாது, இதுதான் செர்மன் டெக்ஸ்ட்னு அவருக்கு தெரியாது. ஆனா ஜெபத்துல அதை சொல்லி ஜெபம் பண்ணார். இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, பணம் இருக்கு, எல்லாத்தையும் சாதிச்சிடலாம். இப்ப சமீபமா ஒரு தேர்தல் நடந்தது. அது முக்கியமாக ஒரு திருச்சபையினுடைய தேர்தல். பணமும் பட்டு புடவையும் தோற்று போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பணமும் கொடுத்தாங்க, பட்டு புடவையும் கொடுத்தாங்க, ஆனா அவங்க தோத்துட்டாங்க, ஜெபம் வெற்றி பெற்றது என்று சொல்லி அந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. இது என்னன்றத நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, செல்வத்தினால், நல்ல பணம் இருக்கு அதனால, எனக்கு நல்லா தெரியும், ஒருத்தர் 3 தடவை பணம்லாம் கொடுத்து போறவனுக்கெல்லாம் துண்டு போட்டு வந்தவனுக்கெல்லாம் துண்டு போட்டு எப்படியாவது ஜெயிச்சணும் நினைச்சு கடைசியில ஜெயிக்க முடியாம போச்சு. எதையும் நான் சாதிச்சிடுவேன், என்கிட்ட பணம் இருக்குது, ஆள் இருக்குது, ஜாதி இருக்கு, எதையும் நீ சாதிக்க முடியாது. அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. எனக்கு செல்வாக்கு இருக்கு, நான் யாரு, இந்த பக்கமும் எனக்கு உண்டு, அந்த பக்கமும் எனக்கு உண்டு, நான் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன், எல்லாத்தையும் சாதிச்சிடுவான். ஆகாது. எனக்கு ஆள் பலம் இருக்குங்க, மேன் பவர் இருக்கு, சொன்னா வந்து ஓட்டு போடுறதுக்கு, அதுவும் இல்லை. அப்போதான் சொல்லப்படுகிறது, ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் போது மனுஷரால் கூடாதது கர்த்தரால் கூடும். நீ ஆவியானவரை சார்ந்து கொண்டா, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒன்று ஒப்பு கொடுத்தா, கர்த்தர் உனக்கு செய்வார். அதனாலதான் சொல்லப்படுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும்.
சரி, இது யாருக்கு சொல்லப்பட்டது? செருபாபேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய பெயர் சொல்லப்படுகிறது. செருபாபேல் அப்படி சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, சில பிரதிகளில் சொல்லப்படுகிறது கடவுளுடைய அரச பிரதிநிதி. சில விளக்கங்கள் சொல்லுகிறது த சீட் ஆஃப் பாபிலோன், பாபிலோனுடைய வித்து என்று சொல்லப்படுகிறது. அந்த செருபாபேலுக்கு அர்த்தம். இந்த செருபாபேல் யார் என்று சொன்னா, 70 ஆண்டு பாபிலோன் சிறையிருப்பு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிறையிருப்புல இருந்து மக்கள், யூதர்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்தாங்க. அதாவது ஒரு பெரிய வார், ஒரு போர். அந்த போர் முடிஞ்ச பிறகு சிதறி இருந்த யூதர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எருசலேமுக்கு திரும்பி வராங்க. அங்க வந்து பார்த்தா அவங்க பார்த்த உலகம் இப்ப இல்ல. எருசலேமுடைய மதிச்சுவல்கள் இடிக்கப்பட்டு கிடந்தது. சாலமோன் கட்டின தேவாலயம் அகந்து தீயிட்டு கொளுத்தப்பட்டிருந்தது. இத எல்லாரும் தான் பார்த்தாங்க. ஆனா இந்த செருபாபேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபனுடைய உள்ளத்துல, இவ்வளோ என் தேவனுடைய ஆலயம் இப்படி பாழா போச்சு அப்படின்னு நினைச்சு பக்தி வைராக்கியம் வந்து அதை எடுத்து கட்ட வேண்டும் என்று நினைக்கும் போது மக்கள் சும்மா விட்டுருவாங்களா? பிரச்சனை தான். இப்ப மட்டும் இல்ல, அந்த காலத்துல பிரச்சனை. ஆரம்பத்துல இருந்தே பலத்த எதிர்ப்புகள், பலத்த போராட்டங்கள். யார் செய்வா? எல்லாம் பிசாசு ஆனவன் தான். பெரிய பர்வதம் போல சாத்தான் எழுந்து தடுக்க ஆரம்பித்தான். செருபாபேலை சோர்ந்து போக பண்ணினான். இன்னைக்கு ஊழியம் செய்யும் போது அந்த ஊழியத்தை தடை செஞ்சா சோர்ந்து போவாங்க. நான் இவ்வளோ செய்யறேனே, ஏன் எனக்கு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போவாங்க. அந்த சோர்ந்து போகும்போது கர்த்தர் சகரியா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி, அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு செய்தியை செருபாபேலுக்கும் சாத்தானுக்கும் சொல்லப்படுகிறது. அந்த தீர்க்கதரிசியை எழுப்பி செருபாபேலிடம் அனுப்பி ஆவிக்குரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு சொல்லி செருபாபேலுக்கு சொல்லுங்க. நீ உனக்கு பலன் இருக்கு, அந்த பலத்தை வச்சு நீ நடத்தலாம்னு நினைக்கிற, அது நடத்த முடியாது. உன்னுடைய பராக்கிரமசாலி நிமித்தமா நடத்தணும்னு நினைக்கிற, நடத்த முடியாது. என்னுடைய ஆவி உங்கூட இருக்கு, நீ நடத்தலான்னு சொன்னார். சாத்தானுக்கு என்ன சொல்றாருன்னு சொன்னா, சாத்தான் பக்கம் திரும்பி, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். பர்வதனாக்கா பெரிய மலை. அந்த மலை அப்படியே சமவெளியா தரமட்டமா மாறுதான். அப்படி உன்னை மாற்றுவேன் என்று சொல்லிக்கிட்டான். இப்ப திரும்பமா செருபாபேல் இடத்துல வந்து, செருபாபேல் தான் இந்த ஆரம்பத்துல இந்த வேலையை ஆரம்பிச்சான், இந்த அஸ்திபாரத்தை போட்டான். அவன் கைகளே இதை கட்டி முடிக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லு. இன்னைக்கு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கட்டடத்தை, ஒரு தேவனுடைய ஆலயத்தை ஒருத்தர் கட்டுவாரு, பாதியிலே அவர் அனுப்பிச்சிடுவாங்க, இன்னொருத்தர் வந்து அதை முடிப்பார். ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கும் வரைக்கும் கூட நிர்வாகம் ஒத்துக்கொள்வதில்லை. அது பல்வேறு விதமான காரணம், அதுக்கு நம்ம வர வேண்டாம். இன்னைக்கு அநேக ஆலயங்கள் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சொல்ற, நீ தான் அஸ்திவாரத்தை போட்ட, நீயே கட்டி முடிப்பா என்று சொல்லி சகரியா மூலமாக செருபாபேலுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நமக்கு என்ன பாடம்? ஒரு 3 பாடத்தை, ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். முதலாவது பாடம், மோசேக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்த ஒரு ஆண்டவர். மோசேக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த மோசே யாரு? நம்ம நல்லா தெரியும். அம்ராம் யோகபேத் என்று சொல்லக்கூடிய தம்பதியருக்கு 3ஆவதாக பிறந்த ஒரு பிள்ளை, 2வது ஆண்மகன். தேசத்துல பார்வோன் என்று சொல்லக்கூடிய ராஜா ஒரு சட்டம் போட்டிருந்தா, பிறந்த எல்லா குழந்தைங்களையும் கொண்டு போய் சாவடிச்சிடணும்.
அதுக்கு 2 பேரை வச்சிருந்தான். மருத்துவச்சிகளை வைத்து அந்த குழந்தைங்க தன் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வரும்போதே அதை சாவடிச்சிருங்க. ஆனா அவர்கள் தேவனுக்கு பயந்ததுனால அவர் சாகையிரு. இப்ப என்ன நடக்குது? இந்த குழந்தைய 3 மாசம் வரைக்கும் வைத்திருந்து பிறகு கொண்டு போய் அதை ஆற்றில் விடுறாங்க. பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தைய எடுத்து வளர்க்கறதுக்கு காசு கொடுக்கிறேன்னு சொல்றா. நான் தண்ணில இருந்து எடுத்ததுனால அவனுக்கு மோசே என்று சொல்லி பெயர் வைக்கின்றான். இப்போ இந்த மோசே அவங்க அம்மா வீட்டுல தான் பால் மறக்கிற வரைக்கும் இருந்தான். அப்ப அவங்க அம்மா அவனுக்கு சொல்லி ஊட்டி வளர்த்திருப்பா. ஏன் தம்பி, நீ ஏன் அம்மா கூட இல்ல தெரியுமா, நம்ம அடிமைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோறு ஊட்டும் போதே இந்த விஷயத்தையும் கொடுத்து அவளை வளர்த்ததுனால இந்த மோசே என்ன நினைக்கிறான், நான் எல்லா விதைகளையும் கற்றுக்கொண்டு இந்த இஸ்ரவேலரை இந்த எகிப்திலிருந்து அடிமைத்தனத்துல நான் மீட்டுக் கொள்வேன், நான் மீட்டு விடுவேன். இதை செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் என்ன செஞ்சான்னா, ஒரு எகிப்தியனை கொண்டுட்டான். அடித்து கொன்று புதைத்து போட்டான். அத ஒருத்தன் பார்த்துட்டான், இஸ்ரவேல்காரன். இப்போ என்ன நடக்குது? இத நிமித்தமாக அவன் இவனை மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். நீ அன்னைக்கு அந்த எகிப்தியனை கொன்னது போல என்ன கொண்டு போடணும்னு நினைக்கிறியா? இவன் எதுக்காக கொன்னான்றது அவனுக்கு புரியல. அப்படி சொன்ன உடனே அந்த தோல்வி நிமித்தமாக இவன் மீதியான் தேசத்துக்கு ஓட வேண்டியதாயிற்று. எப்படியாவது நான் ஜெயிச்சிடலான்னு நினைச்சான். ஆனா இப்ப ஓடி போகிறான். ஓடி போய், நான் அடிக்கடி சொல்லுவேன், சர்வ கலைகளையும் கற்ற ஒண்ணு ஆடு மேய்க்குது. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா, என்ன படிச்சிருக்க? நான் பெரிய பிஇ படிச்சிருக்கேன், இன்ஜினியர் படிச்சிருக்கேன். இங்க என்ன செய்யற? நான் செக்யூரிட்டியா வேலை செய்யறேன். இன்னைக்கு நிறைய பேர் படிச்சவங்க எல்லாம் இப்படிதான் இருக்கிறாங்க. அத போல இவன் சர்வ கலைகளிலும் எகிப்திய கலைகளில கற்றவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஆடு மேய்க்கிறதுக்கு அவ்வளவு படிப்பு வேணுமா? அவன் படித்துக் கொள்ற காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறான். யாத்ராகம புத்தகம் 7வது அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, கர்த்தர் மோசே பார்த்து, மோசே மோசே, நீ என்ன நினைச்ச? உன் பலத்தினால நீ எல்லாவற்றையும் கற்று கொண்டதுனால, எகிப்தினுடைய கலைகளில நீ எல்லாவற்றையும் தேறினதுனால இப்ப ஒரு பெரிய காரியத்தை செஞ்சலான்னு நினைச்ச. ஆனா நான் அப்படி நினைக்கல மோசே. யாத்ராகமம் 7வது அதிகாரம் 1 வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்றார். பார்வோனுடைய தேவன் யாரு? மோசே. பார்வோன் அவன் தேவனை வச்சிட்டு இருக்கான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பார்வோனுக்கே நான் உன்னை தேவனாக்கினேன். ஆனா நீ என்ன நினைக்கிற? எல்லாவற்றையும் நான் செஞ்சிடுவேன் நினைக்காத, நான் உன் கூட இருக்கிறேன். வேதத்துல பாத்தீங்கன்னா, இந்த கிதியோனை போல இல்ல யோசுவா போல மோசே ஒன்னும் பெரிய யுத்தங்கள் எல்லாம் ஒண்ணும் நடத்தல. அவன் கையில இருந்தது ஒரு கோல். இஸ்ரவேலரோ மோசேயோ செய்வதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் ஆவினால நடைபெற்றது. வெறும் ஒரு கோல் எல்லாவற்றையும் செய்தது. இன்று பர்வதம் போல உனக்கு எதிராக இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், பாவத்திலே உழலக்கூடிய உன் பிள்ளைகள் உனக்கு உண்டா? கர்த்தருடைய ஆவி உனக்கு இந்த நாளிலே ஒரு பெரிய விடுதலையை தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார். அதனால்தான் சங்கீதங்கள் புத்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நான் எல்லாத்தையும் சாதிச்சுடுவேன், நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன் சொல்லி நினைக்காத. ஒன்னால் ஒன்னும் செய்ய முடியாது. கர்த்தரால் ஒருவரால் மட்டுமே, கர்த்தருடைய ஆவியினால் மட்டுமே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி மோசேயின் மூலமாக நீ எல்லா கலையும் கற்றிருந்தாலும் இந்த கோல் தான் எல்லாவற்றையும் செய்தது. மோசேயுடைய ஆடு மேய்க்கக்கூடிய கோல். கர்த்தர் அதை வைத்து ஒரு பாடத்தை கற்பார். டாக்டரால முடியாதது, மருந்துகளால் முடியாதது,
எந்த விதமான மனிதர்களால் முடியாதது தேவனால் மட்டுமே முடியும். இரண்டாவது ஒரு பாடத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே ஆகும் என்று சொல்லி கிதியோனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். கிதியோனுடைய நாட்களில இஸ்ரவேலர் மீதியான் என்று சொல்லக்கூடிய மக்கள்னால நெருக்கப்படுகின்றார்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தங்கள், பெரிய யுத்தங்கள், ஏராளமான யுத்தங்கள். அதனால பயந்து போய் இந்த கிதியோன் கோதுமையை தன் வீட்டுக்கு முன்பாக உட்கார்ந்து அதை போர் கொண்டிருக்கின்றான். நியாயாதிபதி புத்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தா 12வது வசனம், மீதியானியரும், நியாயாதிபதிகள் 7:12, மீதியானியரும் அமலேக்கரும் சகல கிழக்கத்திய புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். திரும்ப வாசிக்கிறேன். மீதியானியரும் அமலேக்கியரும் 2 பேர் கூட்டணிச்சு அமைச்சு சகல கிழக்கித்திய புத்திரரும், இப்ப 3 பேர், 3 கூட்டம், வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். ஏன்? முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. எப்படா வருவாங்க, அவங்கள வெற்றி பெறலாம் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாய் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மணல் எவ்வளவோ அத போல மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர், ஒட்டகங்கள் கடற்கரை மணலை போல இந்த இஸ்ரவேல் மேல பாய்ந்து அவளை நெருக்க வேண்டும் என்று நினைக்க. இப்ப நியாயாதிபதி புத்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தா, சுட்டிருந்த ஒரு வார் கோதுமை அப்பம் மீதியானருடைய பாளையத்துக்கு உருண்டு வந்து கூடாரத்தை தள்ளிவிட்டது. நியாயாதிபதிகள் 7:13. சரி, இந்த வார் கோதுமை அப்பம் எப்படி இருக்கும்? அது என்னமோ உருண்டு வந்துச்சு, கூடாரத்தை தள்ளி விட்டுடுச்சு அப்படின்னு சொல்றாங்களே, அந்த அப்பம் எப்படி இருக்கும்னு சொல்லி கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். அது ஒண்ணும் இல்ல, நம்ம பாஷையில சொல்லணும்னா பர்கர் மாதிரி, இன்னும் கொஞ்சம் தெரியணும்னா பன்னு மாதிரி இருக்குது. உருண்டு வந்து என்ன செய்தான், ஒரு கூடாரத்தை, ஒரு டென்ட்டை தள்ளி விடுதான். இன்னைக்கு நம்ம பாஷையில சொல்லணும்னா ஒரு ரொட்டி, ஒரு சப்பாத்தி, இல்லைன்னா ஒரு பரோட்டா ஒரு கூடாரத்தை கீழே தள்ளிச்சுன்னு சொல்லி நாளைக்கு பேப்பர்ல போட்டாங்கன்னு சொன்னா, டேய், ஒரு பொய் பேசுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? ஒரு சப்பாத்தி வந்து ஒரு கூடாரத்தை தள்ளி விடுமா? ஒரு பரோட்டா வந்து தள்ளி விடுமா? அப்படின்ற அளவுக்கு இங்க நடைபெறுகிறது. என்ன அர்த்தம்? நீ தனியாக இருக்கலாம், ஒன்றுக்கும் உதவாதவனாக இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம். கர்த்தர் ஒரு பெரிய சேனையை உன்னை வைத்து கீழே தள்ள போகின்றார். நீ ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறல்ல, உன்னை வைத்துதான் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போற. உனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் அது உன்னை அணுகாது. காரணம், ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கின்றார். இந்த கிதியோன் நினைச்சான் எல்லாத்தையும் சாதிச்சுலாம், இல்ல என்கிட்ட ஆளுங்க இல்ல. அப்புறம் கடவுள் ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வரார். கடைசியில ஒரு 300 பேர், நாய் தண்ணியை நக்கி குடிக்கிற மாதிரி குடிச்ச 300 பேரை வச்சு, அவனுக்கு என்ன ஆயுதம்? பானையும் தீவட்டியும். பானையால எவனா அடிக்க முடியுமா? அடிக்கலாம். சில்வர் பானை, சில்வர் பானை, பித்தளை பானை எடுத்து மண்டையில போடலாம். மண்பானையில அடிச்சா மண்பானை உடஞ்சிடும். இதை வைத்து, முடியாதவைகளை வைத்து முடிய வைக்கக்கூடிய தேவன். அதனால சொல்றார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் ஆகும். மோசேக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார், கிதியோனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக். 3வது பாடம் யாருக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொன்னா, தாவீதுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். தாவீதுக்கு 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. கோலியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெலிஸ்தியன், அவர் ராசஷன் என்று சொல்லப்படுகிறார். பெரிய பர்வதம் போல இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுந்து வந்தவன். எல்லோரும் பயந்தாங்க. அவனுடைய உயரத்தை குறித்து வேதம் சொல்கிறது,
6 முழம் 1 ஜான் இருந்தாலும் சொல்கிறார். அது 6 முழம் எல்லாம் எப்படின்னா, படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், 9 அடி 9 இன்ச், 9 feet 9 inches, 9 அடி உயரமுள்ள, கிட்டத்தட்ட 10 அடி உயரமுள்ள ஒருவன் சும்மா சாதாரணமாக 5 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் அவனை மேற்கொள்கின்றான். ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவனாய் இருந்தபோது ஆவிக்குரிய பாடம் கற்றிருந்த தாவீது கர்த்தருடைய ஆவினாலே ஆகும் என்பதை இவனுக்கு கற்றுக் கொடுக்க பிரியப்பட்டான். அதனால்தான் ராஜா அவனுக்கு பெரிய யுத்த உடைகள் எல்லாம் வைத்தாரு. அந்த யுத்த உடைகளெல்லாம் வைத்த பிறகு அதை போட்டுக்கிட்டு நடக்க முடியலங்க. நம்ம வீட்டில் பார்த்துருப்பீங்க, அந்த குட்டி பிள்ளைங்க இருக்கும்ல, அப்பா சட்டையை தூக்கி மாட்டிக்கின்னு அது ரோட்ல நடந்து போவோம், தடுக்கி கீழே விடும். அதுக்கு பொருந்தாது. அதை போல இவனுக்கு பொருந்தாத போது இதெல்லாம் வேணான்னு ஒதுக்க, வெறும் சாதாரணமாக 5 கூழாங்கற்களை எடுத்து சென்ற போதிலும் அவனுக்கு ஒரு கல்லே போதுமானதா இருந்தது. அப்புறம் ஏன் 5? அவனோட கூட பிறந்தவங்க 5 சகோதரர்கள். ஒருவேளை அவங்களும் வந்தாக்க அவங்களுக்குன்னு வச்சிருந்தான். அது வேதத்துல இன்னொரு பகுதியில் இன்னொரு நாள் நான் உங்களுக்கு சொல்றேன். பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், காலையிலும் மாலையிலும் வந்து மிரட்டி கொண்டிருந்த மனிதன் அவனை பார்த்து சொல்றா, தாவீதுக்கு முன்பாக நீ பூமி ஆவா என்ற வார்த்தையின்படியே பெரிய பர்வதம் போன்ற கோலியாத் தாவீதுக்கு முன்பாக தொப்பென்று விழுந்தான். எப்படிங்க, நீங்க பக்கத்துல இருந்து பாத்தீங்களா? நான் ஏன் பார்க்கணும்? பைபிள் சொல்லுது என்ன, இவன் நெற்றியிலே கல் பதியும்படியாக கவன் வீசும்போது நெத்தில பட்ட உடனே ஒருத்த எப்படி விழுந்திருக்கணும்? மல்லாக விழுந்திருக்கணும். ஒருத்த தட்டின உடனே எப்படி விழு? மல்லாக விழுந்திருப்பான். மண்டையில் அடிக்குது. அதுதான் நிறைய பேர் நீங்க மரணம் அடைவதற்கு பின் மண்டையில் அடிபட்டுடுச்சுங்க, பிளட் கிளாட் ஆயிடுச்சு, மூளைக்கு போற ரத்தம்ல. ஆனா இவன் அப்படி இல்லையா, முகங்குப்புற விழுந்தான், சாஷ்டாங்கமாய் விழுந்தான். வசனம் சொல்லுகிறது முகங்குப்புற, சாஷ்டாகமாய் கீழே விழுந்தானா, முகங்குப்புற விழுந்தான். என்ன, சின்ன பையனா இருந்த தாவீதுக்கு முன்பாக சாஷ்டாகமா விழுங்குகின்றான். அவனை புரட்டி போட்டுதான் அவனுடைய தலையை எடுக்கிறான். தாவீதை பணிந்து கொள்வதை போல விழுந்து இறந்து கிடக்கின்றான். பெரிய பர்வதமே, பெரிய சாபங்களே, பெரிய நோய்களே, பெரிய கொடூரமான வியாதிகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எம்மாத்திரம்? நீ இருக்கிற இடம் தெரியாமல் நொறுங்கி போவா என்று கர்த்தர் சொல்கின்றார். ஏன்னு சொன்னா, ஆவியானவரை நீங்கள் நம்புவீங்கன்னு சொன்னா, ஆவியானவருடைய துணை கொண்டு கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலை தருவார். அந்த விடுதலை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி கர்த்தர் முன்பாக ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். கண்ணில் முடி ஜெபிப்போம். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கிறவரே, இந்த நாளுக்காக, விசேஷமாக இந்த பரிசுத்தாவின் பண்டிகைக்காக, நீ கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக உமது ஆசீர்வாதத்தின் கரம் எங்களை தாங்கட்டும், வழி நடத்துங்க. எங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா விதமான பர்வதங்கள் எங்களுக்கு முன்பாக சமபூமி ஆகட்டும். கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகின்றேன். நன்றி செலுத்துகிறோம். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் வழி நடத்தலாம் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆன்லைன்ல கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நடைபெற்ற ஆலய ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 8:30 மணிக்கு தமிழ் ஆலய ஆராதனை நீங்க யூடியூப் சேனலில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என்னுடைய ஆலய ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும். சரியாக காலை 10 மணிக்கு கேஸ் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய ஆன்லைன் சண்டே ஸ்கூல் நடைபெறும். உங்களுடைய பிள்ளைகளை அதை கலந்து கொள்ளும்படி நீங்கள் பார்க்கப்படுத்துங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த நாட்களிலே சரீரத்தில் சுகவீனமற்றிருக்கும் போது என்னோடு கூட தொடர்பு கொண்டு என்னுடைய உடல் நிலைகளை விசாரித்து எங்களோடு கூட ஜெபத்திலும் உங்களுடைய ஆதரவினாலும் எங்களை வழிநடத்தின உங்கள் ஒவ்வொருக்கும் நன்றி செலுத்துகிறோம். அநேகர் புரளிகளை எல்லாம் கிளப்பினாங்க.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பரவாயில்ல, நம்மளை பத்தி கூட இவ்வளோ புரளிகள் வருதா. ஐயரை ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஒன்று தான் சொல்ல, ஐயர் செத்து போயிட்டாருன்னு ஒன்று வார்த்தை மட்டும் தான் சொல்ல, மீதி எல்லாம் சொல்லிட்டாங்க. அதை என்கிட்டே கேட்டாங்க, என்னங்க எப்படியா இருக்குதுங்க? எனக்கு ஒன்றுமே இல்லையே, நான் எனக்கு ஆப்ரேஷன் கூட பண்ணல. ஆஸ்பத்திரிக்கு போனேன், டாக்டர் சொன்னார், சரி ஒரு மருந்தே வேண்டாம், எடுத்துன்னு போங்க, இந்த மருந்தே சாப்பிடுங்கன்னு சொன்னேன். மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு ஜெபித்த ஒவ்வொருக்கும் நன்றி செலுத்துகிறோம். அதனால தயவுசெய்து இந்த புரளியெல்லாம் கலப்புனா நீங்க நேரடியாக என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்க. என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்றேன். எல்லா காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 325ஆம் ஞான பாடலின் முதல் 5 கவிகளை நாம் பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேர்க்கப்படும். தேவாவியின் வரங்களால் அப்போஸ்தலர் நிறைந்ததால் பல்வேறு மொழிகளிலே இரட்சிப்பை கூறினார்களே. தேவாவியை தயாபரர் அளித்த அன்புக்கு புகழ். Dayabara
ஸ்தோத்திரமே உண்டாகவோ. जय स्वामी उमाके ஈவாய் பாடாய்கிறேன் நீரிந்த காணிக்காயே கேட்டீரென்றாரேவே. என் மகனே உன்னை ஞாய்த்தாம் நீ காணாய்த்தேன் வேறெங்கும் நீ சுகப்பட மாட்டாயே என்கிறேன். மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசிர்வதிக்கக்கூடியவரே, அந்த கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதே நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு உமக்கென்று காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்திருக்கூடிய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதித்து விசேஷமாக இந்த காணிக்கைகள் மூலமாக அவருடைய இல்லங்கள் நிறைவான ஆசுவாத்தை பெறட்டும். ஆண்டவராக நீதாமே இந்த காணிக்கைகளை நாங்கள் விதைக்கிறோம். பெருத்த அறுவடைகளை காண்பதற்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். தேவ துதி என்று சொல்லக்கூடிய 244 ஞான பாட்டை நாம் முறையாக மாறி மாறி பாடுவோம். பணிந்து உம்மையே துதிப்போம் கர்த்தரே. த்ரீஏக சுவாமி உமக்கே மாந்தோதே செலுத்துமே. எல்லா பாரத்து சேனாயோ வெளிச்ச கேருபீன்களோ சாஷ்டாங்கமாக கும்பிட்டு ஈடுமுழக்கமாவது மாசற்ற சுத்தரே மாசற்ற சுதரே மாசற்ற சுதரே அநாதிவாஸ்துவே. நீயாவையோவே யாவேத்து காத்து ஆண்டோரென்கின்றது தூதர்களோட போஸ்தல தேவிக திருஷ்டி புருஷ ஜெயித்த எல்லா சாட்சிகள் கர்த்தாவுமாய் துதிப்பார்கள். ஜெகத்திலே உமக்குள்ள சபாய் வணங்கி உன்னத பிதாவே உமாய் நேத்தமோ உம்மோடு ஒன்றாம் சோதனாயோ தேவாவியாயும் கும்பிட்டு பணிந்து போற்றுகின்றது. ராஜாதி ராஜா இயேசுவே அநாதி தேவ மைந்தனே நாரரை மீட்க தாழ்மையாய் பேராந்து சாவாய் பாலமாய் பாரிகரித்து மோட்சத்தே பாதவியாய் திறந்த பேர்
பேதாவின் பாரேசத்தில் நீர் போய் வேற்று கொண்டிருக்கிறேன். உயிருள்ளோ சேத்தோர்களாய் நீ நியாயம் தீர்க்கிறதோரா. நீராத்தாம் சேர்ந்தே தேடின சபையாய் ராட்சியும் கர்த்தா. எல்லாவானோர்களோடேயோ அடியா பேராய் எழுதும். ஆ கிறிஸ்துவே நீருமது ஜனத்தை மீட்டு கிராட்சித்து. ஆசீர்வாதித்து என்றாய்க்கோ பரமேனு கால் ஜோடியோ. தீனமே போதுமாக்கே ஸ்தோத்திரம் திரியேகரே. பேபானோ மோசம் யாவாயோ நீலகே எங்களோடேரோ. நீரெங்கள் ஆபத்தில் மகா அன்பாயிரும் தயாபரா. ஆடியா நம்பி வாஞ்சிக்கோ உமிரகத்தை காண்பியோ. கர்த்தாவே உம்மை நம்பினோ கேடாதிருக்க கடவோ. ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல அநாதி கடவுளே, தேவரீர் ஒரு முழு கிறிஸ்தவ திருச்சபையும் அது பரிசுத்தாவினால் கூட்டி சேர்த்து பரிசுத்தமாக்கி ஆண்டு வருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது திருச்சபை தன் உறுப்பினரோடும் தமது கிருபையினால் உண்மையான விசுவாசத்தோடும் உமக்கு ஊழியம் செய்யும்படி தேவரீர் பரிசுத்தாவினை கொண்டு அதற்கு வரங்களை அளிக்க வேண்டும் என்று உடைய அன்பான குமாரனாகிய நாத இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலக்கு பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அண்டில் அப்பத்தின்றார் நீர் பாகத்தின் மன்னியும் எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாதரும் தீர்ந்த ரட்சத்துக்குள்ள ராஜ்யம் வல்ல மகிமை என்று சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென். 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 ஆராதனையின் நிறைவு பாடலாக 83ஆம் ஞான பாடலின் சில கவிகளை நாம் பாடுவோம். அடியார் நெஞ்சை தயவாய் நிரப்பி அதை உமக்கே பொருந்தும் அலங்காரமாய் படையும் தேவ ஆவியே.
ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிறவரே, அருமையான இந்த விசேஷித்த இந்த பரிசுத்த ஆராதனையில, குறிப்பாக பரிசுத்த ஆவியானவருடைய பண்டிகையில எங்களை ஒன்றிணைத்தது மட்டுமல்லாமல் கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானுடைய செயல்களை பற்றி நாங்கள் கேட்கும்படியான ஒரு கிருபை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த செய்தியிலே கூறப்பட்டது போல ஒன்றுமில்லாதவர்களின் மத்தியில நீர் வல்லமைகளை நீர் அனுப்பி அவர்களை வழிநடத்தினது போல உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நாங்களும் ஏற்றுக்கொள்ளுகிற போது கர்த்தாவே, நாங்களும் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிற உம்முடைய பிள்ளைகளாய் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது இந்த பூமியில ஆவியின் கனிகளை கொடுக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியிலே ஜீவிப்பது மட்டுமல்லாமல் கர்த்தாவே, நீர் வரப்போகிற இரண்டாம் வருகையில நாங்களும் பங்காளிகளாய் சேருவதற்கு கர்த்தாவே நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இந்த வாரம் முழுவதுமாக உம்முடைய தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதல்கள் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. துதி கனமகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னென்னைக்கு ஆசிரியத்தை காப்பாராக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். ராமனுக்கு ஸ்தோத்திரம்.